ஹலோ காய்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது நேற்று எடுத்த ஒரு குட்டி விலாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸும் கெச்சப்பும் தான் பண்ணுறேன். ஸோ இது ஒன்றும் பெரிய ரெசிபிலாம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இது நல்லா வரும். அதனால தான் நான் எப்போவுமே இது செய்வேன். எல்லோரும் சொல்லுவாங்களே மைனர் இன்கன்வீனியன்ஸ் ஆச்சுன்னா உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. அந்த மாதிரி எனக்கும் அப்படி தான். ஏதாச்சும் மூட் அவுட்டாக இருந்துச்சு, ஆர் டே ரொம்ப போர் அடிச்சிச்சு, எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்குறது அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து இந்த மாதிரி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு. ஸோ நேற்றும் அப்படி தான் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக போய் நானே கடையில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ் எனக்கு ஷேப்பாக கட் பண்ணி இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் இப்போ இதை பார்த்துருந்தா நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் கட் பண்ணும்போது, முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பர் அந்த கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதை கட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி தான் வந்து என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நானே எல்லா வெஜ்ஜீஸையும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் சைடில் நானே வந்து ஹோம்மேட் சாஸ் பண்ணலான்னு சொல்லி அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய டிஷ் இல்லை. பட் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணது என்னதுன்னா கேரட், பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் கேப்சிகம் போட்டிருந்தேன். ஒரே க்ரீனாக இருக்கும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் அப்படியே செட்டிலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லோரும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் சும்மா வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு வந்து என்ன ரீசன்னா கொஞ்சம் ஆக்குபைட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. அண்ட் இது ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்கும்போது ரொம்ப லென்த்தாக போச்சு. அது எனக்கும் எதையும் கட் பண்ணணும்னு மனசு வரல வீடியோ எடிட்டில். சரி, ஓகே, அப்படியே ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஆஃபீஸ் வாழ்க்கை அப்படியே ஆஸ் யூஷுவல் போகுது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இனிமேல் நான் டக்குன்னு ஒரு குட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா வெஜ்ஜீஸையும் கட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஹோம்மேட் சாஸ் செய்கிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 தக்காளியை வந்து எடுத்து வச்சுட்டு பாயில் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிட்டு நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல திக் பேஸ்ட்டாக வரணும். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுலேயே நல்லா ஜூஸியாக சூப்பராக வரும். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சுகர் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் ஜாகரி ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதை ஆட் பண்ணி அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஒரு திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளியவே வந்து ஒரு 20 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுருந்தேன். ஒரே ஒரு 4 பல் பூண்டு போட்டு தக்காளி போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபில்ட்ரு மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சீடெல்லாம் வந்து தனியாக வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சாஸ் வந்து வெளியே வாங்கி கொடுக்குறதுக்கு கிட்ஸுக்கு இதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சும்மா போர் அடிக்குதேன்னு ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு சால்ட், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜாகரி போட்டு நல்லா நீங்கள் பாயில் பண்ண விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ண மறந்துட்டேன். கரெக்டாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, வீடியோ எடுத்துகிட்ருக்கோமே. ஸோ அந்த திக் பேஸ்ட்டை மட்டும் என்னால் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியலை. ஸோ இப்படி தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப நான் என்னோடய காய்கறி வெட்டுறதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ கார்ன் வீட்டில் ஒன்று இருந்ததுனால அதையும் நான் வந்து பாயில் பண்ணியிருந்தேன் ரைஸோடு. ஸோ அதையும் வந்து ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணிக்கலான்னு. ஸோ இப்படி தான் என் சாஸ் ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே அக்கா கிட்டே வீட்டில் எல்லார்ட்டையும் பேசிகிட்டே கார்ன் உரிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் தான் பண்ணேன். யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்டுக்கல. பட் எனக்கு ரைஸ் வைக்க தெரியாது. ஸோ குக்கர்லேயும் சரி, இதுலேயும் சரி. ஸோ ரைஸ் மட்டும் அம்மாவை வச்சுக்க சொல்லிட்டேன். நான் ஒரு பெரிய பேன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பேன் எடுத்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிப் என்னதுன்னா, எங்கள் அம்மா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டாக போட்டுக்கிறது. நான் ஜஸ்ட்டு பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய், கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கார்ன் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதை தான் கேப்சர் பண்ணிப்பேன். எனக்கு எதையுமே எடிட் பண்ண மனசு வரல. பிகாஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சா, எனக்கே வாவ் அப்படின்னு இருந்தது. சரி அப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணது தான். ஸோ இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், வேணால் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு கிண்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த தட்டும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காண்டியே நான் கிச்சனுக்கு வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த அம்மா ஏதாச்சும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா நான் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் சைடில் பீன்ஸ் அண்டு அந்த பட்டாணி வேக போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கார்னையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதம். ஸோ இது வந்து நான் பண்ணல, வீட்டில் பண்ணது. பிகாஸ் எனக்கு சாதம் வைக்க தெரியாது. அண்ட் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெப்பரையும் போட்டு இந்த டிஷ்ஷை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே அப்பாவும் வெளியே போயிட்டு வரும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா, ஸோ அவ்வளோ ஒரு ஜாலியாக அந்த லன்ச்சை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டோம். எல்லோரும் 4 பேர் ஒன்றா உட்காந்து ஆஃப்டர் அ லாங் டைம். பிகாஸ் நான் ஹாஸ்டல் அது இதுன்னு போயிடுவேன். எங்கள் அக்காவும் மேரேஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அதான் இன்றைக்கி நாங்கள் 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஜாலியாக அப்படியே நல்லா இருந்தது. அண்ட் நான் பண்ண சாஸுக்கும் இந்த சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் விதையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வைக்கலாம். ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் பிளேட்டில் சர்வ் பண்ணி வித் சாஸோடு வச்சு சாப்பிடும்போது வாவ் அப்படின்ட்டு இருந்தது. அவ்வளோதான்.